இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நம்ம வீட்டு சாமிக்கு பிரசாதமா சாம்பார் சாதம் வச்சு படைச்சுதான் வந்து சாமி கும்பிட்டேன். அது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சிம்பிளா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். துவரம் பருப்பு வந்து 1/2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அரிசி வந்து 1/2 கிளாஸ் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கேரட், பீன்ஸ், அவரைக்காய் வந்து சேர்த்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 கிளாஸ் வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம் அரிசியும் பருப்பும். அதுக்கு வந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா குழைவா சூப்பரான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கு வந்து நெய்யில ஒரு தாளிப்பு செய்துட்டு அப்படியே கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்டியான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடும். சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டோம். இதோட டீடைல்டு வீடியோ வந்து கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்றேன். அம்மாச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதத்தோட ஊறுகாய் வச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் ஊட்டி விட்டேன். இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து போயிட்டே இருந்துச்சு. வெயிட் லாஸ் வீடியோவும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.